மசாலா வீடியோ பார்த்து நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம சுண்டல் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் 2 கப்பு வெள்ளை சுண்டல் போட்டு அது வந்து ஒரு 4 to 5 hours வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பாக காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஊற வச்ச கொண்டக்கல்லையை உப்பு போட்டு 3 விசில் நல்லா வேக விடணும். சுண்டல் நல்லா வெந்து 3 விசில் வரதுக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை வந்து ஊற வச்சிடலாம். வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கரெக்டாக விசிலும் வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். சுண்டல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருந்த தக்காளி அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 ஸ்பூன் தயிரும் அது கூடவே வேக வச்ச கொண்டக்கல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் வரணும். விசில் போனதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மனமாக இருந்துச்சு. 1/2 கிலோ ரைஸுக்கு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே அளவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.